ஆதி என்னும் பராமரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஒதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் அறுவலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் இந்த 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்தில் கர்ணம் என்ற ஒரு அங்கம் இருக்கிறது. அந்த அங்கம் பஞ்சபூதத்தில் காற்றினுடைய தத்துவத்தை கொண்டதாக இருக்கிறது. ஆக இந்த கர்ணநாதனுடைய வழிபாடு ஒரு அபரிமிதமான முன்னேற்றத்தையும் எதிரில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி பயணிக்க ஒரு அற்புதமான வழியாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் ஒவ்வொரு கரணமும் அந்த கரணத்துக்குரிய குணாதிசயங்களும் அதனுடைய செயல்களும் பலன்களும் மற்றும் பரிகாரங்களும் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொடுத்து வருகிறோம் தொடர் காணொலிகளாக. அந்த வகையில் இன்று கரணத்தில் மொத்தம் 11 கரணம். இந்த 11 கரணத்தில் 7 கரணம் சுபகரணம் என்றும் பாவ குணாதிசயத்தை கொண்ட கரணம் 4 என்றும் அந்த காலத்தில் இதை வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று 10வது கரணமான சதுஷ்பாதம் என்ற கரணத்தினுடைய பலன்களும் மற்றும் அதற்கான பரிகாரம் சம்பந்தப்பட்ட தகவலை இந்த காணொலியில் பார்ப்போம். வாருங்கள், காணொலிக்கு செல்வோம் நண்பர்களே. அதிதேவரை என்று பார்க்கும் பொழுது குபேரன், சேனாதிபதி மணிபத்திரன். அதிதேவரை மட்டும் என்று பார்க்கும் பொழுது ருத்திரன், கிரகம் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய், கிழமை என்று பார்க்கும் பொழுது வியாழன், மிருகம் என்று பார்க்கும் பொழுது நாய், தேவதை என்று பார்க்கும் பொழுது மணிபத்திரன், மலர் கொன்றை மலர், தாகாரம் தேன், பூசுவது விபூதி, ஆபரணம் படிகமணி, தூபம் சந்தனப்பொடி, வஸ்திரம் பருத்தி துணி, பாத்திரம் மர பாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான வழிபடக்கூடிய தெய்வம் என்று பார்க்கும் பொழுது மயிலாடுதுறை குத்தாலம் அருகில் உள்ள சேத்திர பாலபுரம் என்ற ஊரில் இருக்கிறது. 64 வகை பைரவை பூரண வடிவம் திருமணஞ்சேரி அருகே இந்த ஸ்தலம் இருக்கிறது. இந்த சேத்திர பாலபுரத்தில் உள்ள கடவுளை வணங்கி 27 நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களுடைய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை கண்கூடாக பார்க்க முடியும். இதை பரணி நட்சத்திரம் அல்லது வளர்பறை செவ்வாய்க்கிழமை வழிபடுவது என்பது உத்தமமான நாளாகவும் நட்சத்திரமாகவும் கருதப்படுகிறது. இக்கரணம் சிம்ம லக்கணம் அல்லது ரிஷப லக்கணம் போன்ற ராசிகளுக்கு பிறந்தவர்களுக்கு அதிகமாக தொந்தரவு செய்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து இந்த சதுஷ்பாதம் என்ற பார்க்கும் பொழுது இது நாயினுடைய குணாதிசயம், அதாவது பைரவனுடைய குணாதிசயம் இங்கு அதிகமாக இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. இவர்கள் இளம் வயதில் நிறைய சம்பாதிக்கிறார்கள். எவ்வளவு சிறிய வேலைக்காரர்களாக இருந்தாலும் வேலை செய்யும் இடத்தில் தானே முதலாளியாக நடந்து கொள்ளக்கூடிய குணாதிசயங்களை படைத்தவர்கள். இதனாலேயே பலருக்கு முறையான சம்பளமும் முறையான மரியாதையும் கிடைக்காமல் இவர்களுடைய உழைப்பு, அபரிமிதமான உழைப்பு வீணாகி போகிறது. ஆனால் அந்த உழைப்புக்கு தகுந்த வருமானம் இல்லாமல் போகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்தஸ்து புகழ் கிடைக்கிறது, ஆனாலும் பணம் கிடைப்பதில்லை. இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் திரிசூனியத்தில் இருந்து குரு பார்த்தால் குரு நல்ல நிலையில் இருந்தாலும் கூட பெரும் பலனை தருவதில்லை. மேற்பார்வையில் தளபதி வேலையை சிறப்பாக செய்வார்கள். இவர்களுக்கு நன்றி உணர்வு அதிகம் இருக்கும். அந்த நன்றி உணர்வு அதிகமாக இருப்பதால் என்னவோ இவர்களுக்கு போதுமான அளவுக்கு இவருடைய உழைப்புக்கு தகுந்த வருமானத்தை எந்த மனிதனும் தருவதில்லை. கட்டளைப்படி தேடுதல் இவர்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழக்க வழக்கம். சம்பந்தம் இல்லாமல் பலர் இவர்கள் மீது எரிச்சலாக இருப்பார்கள். சம்பந்தமே இல்லாமல் பலருக்கு இவர்களை கண்டாலே பிடிப்பதில்லை, சங்கடமாக உணர்கிறார்கள். இக்கரணங்களுக்கு பிறந்தவர்கள் சுதந்திரத்தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் பிறருக்கு கீழ்ப்பணிந்து அவர்களுடைய உத்தரவுக்கு பணிந்து வேலை செய்யாமல் தானே முதலாளியாக இருக்கக்கூடிய தலைக்கணத்தோடு இருக்கக்கூடிய குணாதிசயம் நிறைய வியாபார தொழில்களை சின்ன சின்ன சங்கடத்தோடு நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழலை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. பிறரிடம் அனைத்திலும் உண்மையாக நடந்து கொள்வார்கள். மிகவும் கடினமாக உழைக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள்.
இக்கரணத்தில் சிரார்த்தம் மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கு சிறந்த பலன்களை கொடுக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. மேலும் இவர்கள் தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். உழைத்த பணம் இவர்களுக்கு தங்குவதில்லை. எதிர்பால் இனத்தவரிடம் அதிக பிரியம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். வறுமையுடையவரும் சொன்ன சொல்லை காப்பாற்றாதவரும் முன்கோபியாகவும் தீய நடத்தி உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் வழிபடும் தெய்வத்தை இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் இந்த கரணம் வரும் நாளில் வழிபடும் தெய்வத்தை விபூதி பூசி கொன்றை மலர்களால் அலங்கரித்து படிகமணி ஆபரணம் அணிவித்து தேன் வைத்தும் தேன் கலந்த உணவை படைத்தும் சந்தனப்பொடி தூபம் காட்டி தலை வஸ்திரம் அணிவித்து மர பாத்திர குடுவையில் நீர் தெளித்து வழிபட்டு வர கர்ணநாதன் பலன் பெற்று இவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து நற்பலன்களையும் செய்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் ஒரு கரணத்தில் பிறந்தவர்கள் அந்த கரணம் நடக்கக்கூடிய நாளில் அந்த கர்ணநாதனை வழிபடும் பட்சத்தில் அவர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுடைய சிரமத்திலிருந்து அல்லது துன்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவதை கண்டிப்பாக உணர முடியும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பாதிப்புகளும் சங்கடங்களும் தவிர்க்க முடியாது, அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் கிரகங்கள் வலுவாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இந்த கர்ணநாதனை வழிபட முடியாமல் போகுமே ஒழிய வழிபடுவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தரும் என்றால் கண்டிப்பாக கர்ணநாதன் உங்களுடைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் குறைப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த பதிவுகளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு கோயிலும் இந்த கர்ணநாதனுடைய வழிபாட்டில் நமது வாடிக்கையாளர்கள் சொல்லி அவர்கள் சென்று வந்து சரி என்று சொல்லி பரவாயில்லை என்று சொல்லி அவர்களுடைய தகவல்களை எண்ணற்ற வாடிக்கையாளர்கள் சொன்ன பிறகுதான் இந்த கர்ணநாதன் சம்பந்தப்பட்ட பதிவுகளும் பரிகாரங்களும் என்ற தலைப்பில் பதிவுகளாக காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். நீங்களும் இதை ஒருமுறை பரீட்சித்து பாருங்களேன். உங்களுடைய வாழ்வில் ஒரு அற்புதமான மாற்றம் வரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. சரி நண்பர்களே, அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.